வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சம்மர் வந்துருச்சு. சூரிய பகவான் சுட்டெரிச்சிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து திடீர்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவு எப்பயுமே கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை ஒன்றும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்றைக்குமே கடைக்கு போய் நாமளே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து வீட்லேயே போடுற ஜூஸ் தான் என்றைக்குமே நம்மளை பொறுத்தளவு பெட்டர். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு வந்து டைம் இல்லைங்க. என்னால் திடீர்னு இந்த மாதிரி வந்து ஜூஸ் போட்டு தர முடியாது என் குழந்தைக்கு. என்னால் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு ஏதோ ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நான் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இது பெட்டர் அது பெட்டர்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நான் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்னை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம மிராண்டா. ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ரிங்க்ஸ். இது வந்து இதை பற்றி எந்த பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லை. சரி, இந்த ட்ரிங்க்ஸோடைய இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்ப்போம். எப்போயுமே அதோட டேஸ்ட்டை பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் அதோட டேஸ்ட் பற்றி தெரியும். ஓகேங்களா? இன்க்ரீடியன்ஸ் இதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? இதில் பற்றி பார்த்தோன்னா இன்க்ரீடியன்ஸ். ஓகேங்களா? அதாவது எஃப்எஸ்எஸ்ஏ இவங்க தான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபுட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. ஓகேங்களா? அவங்களோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு லேபிளில் வந்து மார்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுபடி பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் பற்றி பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது கார்பனேட்டட் வாட்டர், சுகர், அசிடிட்டி ரெகுலேட்டர், ஃப்ளேவர். ஓகேங்களா? தென் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸ்டெபிளைசர், கலர். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட நேச்சுரல் ஜூஸ் கிடையாதுங்க. இதை நீங்கள் குடிக்கலாமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. இது டேஸ்ட் இது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சுகர் கண்டென்ட்டை மட்டும் பாருங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் சுகர் 6.8. அதில் வந்து ஆடட் சுகர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 6.8. ஓகேங்களா? 100 mlக்கு 6.8 கிராம்ஸ் வந்து சுகர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது பெட்டரானு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரிங்க். அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்கிறேன். இது பாருங்கள். இது வந்து ரியல் ஃப்ரூட் பவர் ஆக்டிவ். ஓகேங்களா? 100% நோ ஆடட் சுகர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ், ஆரஞ்ச் ஜூஸ். ஓகேங்களா? எப்படின்னு அதில் கொடுக்குறாங்க. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இன்க்ரீடியன்ஸ் தெரியுதாங்க? ஓகேங்க. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர், கான்சன்ட்ரேட்டட் ஆரஞ்ச் ஜூஸ் 17% இருக்குது, ஆரஞ்ச் பல்ப் 0.5% இருக்குது, விட்டமின் சி, ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா கான்சன்ட்ரேட்டட் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸை வந்து ஹீட் பண்ணி வேக்கம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வந்து கொஞ்சம் திக்காக மாறணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமே ரீகான்ஸ்டிடியூட்டட் 100% ஆரஞ்ச் ஜூஸ் கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் சுகர்ஸ் பார்ப்போமாங்க. டோட்டல் சுகர் பார்த்திங்கன்னா 11 கிராம். அதில் ஆடட் சுகர் பார்த்திங்கன்னா 0 கிராம். ஓகேங்களா? இது பெட்டரானு கேட்டேன்னா மேபி நான் முன்னாடி கம்பேர் பண்ண ஜூஸ்க்கு இது பெட்டர் தான். ஓகேங்களா? ஆனால் என்றைக்கும் நான் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, எனக்கு வந்து வீட்டில் வந்து நான் டக்குன்னு பண்ண முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் வேணுங்கிற போது நான் இதை ப்ரிஃபர் பண்ணால் நான் சொல்லுவேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஓகேங்களா? இதில் வந்து சக்கரை இல்லை. ஸோ நீங்கள் வெறும் ஒரு ஆரஞ்சு வந்து போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ குடிக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, சுகர் இருக்காது. பட் இதில் என்ன ஒரு மேட்டர்னாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குமான்னு நான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேடினேன். ஓகேங்க. லிட்டரலாக ஒரு 100 கண்டெய்னர் இருந்ததுன்னா அந்த 100 கண்டெய்னரில் இந்த 2 கண்டெய்னர் மட்டும் தான் வந்து இந்த ஜூஸ் இருந்தது. ஓகேங்க. அதிலும் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இது மேட் ஃப்ரம் எங்கேன்னு மட்டும் பாருங்களேன். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் நேபாள். அதாவது இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஎஸ் இல்லை யூகே அந்த மாதிரி கண்ட்ரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து, அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ்னால் சொல்கிறது ஆரஞ்சு கண்டென்ட் இருக்க ஜூஸ். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பேக்கிங் ட்ரிங்க்ஸே சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதாவது இதை நான் வந்து இந்த கடைக்காரங்க நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. இது வந்து நம்மளை மாதிரி மக்கள் தான். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜஸ்ட்டு சும்மா அதோடைய மேலே இருக்க பேக்கேஜை பார்க்குறோம், கிளாமராக இருக்குது, தென் இதை வாங்கி குடிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்க்குறோம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யாருமே மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். ஓகேங்களா? ரொம்ப என்ன சொல்கிறேன், இது ரொம்ப ரேர். ஓகேங்களா? நான் அந்த கடையில் 100 கண்டெய்னர்ஸ்க்கு மேலே இருந்தது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்கிறேன். ஆனால் அதில் 2 மட்டும்தான் இது இருந்தது. ஓகேங்களா? மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு படம் போட்ட சும்மா கார்பனேட்டட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ட்ரிங்க்கில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்தளவு என்றைக்குமே ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது நீங்களே கடையில் போய் ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்களே ஜூஸ் போடுறது தான் பெட்டர். ஓகேங்களா?
சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து எந்த ஜூஸில் எந்த கண்டென்ட் எது மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பட் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பெட்டர் நான் சொல்லுவேன். ஆனால் இது ரெண்டுத்துலேயும் எது பெட்டர்னு கேட்டால் இதை சொல்ல முடியும். பட் ஆனால் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் என்றைக்குமே பெட்டருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஓகேங்களா? பாய்.